ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்னால் என்ன, என்டர்ப்ரனர்ஷிப்னால் என்ன, இன்ஃபோ ஃபார்னர்னால் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மூணுக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங் தான். சரிங்களா? அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் கேட்டகரியில் இருக்குது, பர்சனல் கேர் கேட்டகரி, ஹவுஸ் ஹோல்டு கேட்டகரியாக இருக்கட்டும், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பேவரேஜஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி கேர், அப்புறம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஓரல் கேர், அப்புறம் வந்து பூஜா கேர், அப்புறம் வந்து க்ளீனிங் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட், டிஷ் வாஷ் இந்த கேட்டகரியில் இருக்கும். அப்புறம் ஹெல்த் கேர், ஹைஜீனிக் இந்த கேட்டகரியில் இருக்குது. அப்புறம் ஹெல்த் இந்த மாதிரி பியூட்டி கேர் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நிறையா கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். சரிங்களா? இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஹோம் டெலிவரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு வந்து இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன் தான். பிஸ்னஸ் மேன்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்வீஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய வந்து இந்த மாதிரி சர்வீஸ் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரோத்துக்கும் அதாவது காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எஃபெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணவே முடியாது. அதாவது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த மாதிரினா இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, பிரான்ச்சஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த நீங்கள் ரோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல, இது எல்லாமே அந்த கேட்டகரியில் தான் வரும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்டர்ப்ரனர் தான். என்டர்ப்ரனர்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. நியூ ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஐடியாஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு என்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட என்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராஃபிட்ன்றதை எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா பிஸ்னஸ்ன்றது லோ ப்ராஃபிட் தான் எடுக்க முடியும். என்டர்ப்ரனர்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி என்ன நீட்ஸ் இப்போ இருக்குதோ, மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் நிறையா டிஸ்ட்ரிபியூட் மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் அது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிஸ்க்குன்றதை ரொம்ப எடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஐடியாஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் இருக்கும், ஹை ரிவார்டு அந்த மாதிரி வரும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ்க்கு அந்த க்ரோத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லீட்ஸ் வந்து மார்க்கெட் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் அப் லைக் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்டர்ப்ரனர்ஷிப் இதில் தான் வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆஃப்லைனில் பண்ணுறதோட ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பண்ணுறதோட உங்களால் வந்து ஹை ப்ராஃபிட்ன்றது வந்து இதில் வந்து எடுக்க முடியும் உங்களால். சரிங்களா? அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ ஃபார்னர் தான். இன்ஃபோ ஃபார்னர்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து செல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது செல்லிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நிறைய நாலேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ ஃபார்னரில் தான் வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோர்சஸாக இருக்கட்டும், அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டலாக பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டு தான் ஆகும். லோ காஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு வந்து லோ காஸ்ட்டு ஹை ப்ராஃபிட். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆஃபர் ஜென்ரேட் பண்ணுறது, பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ ஃபார்னர் இவங்க சைட்லேருந்து தான் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸாக இருக்கட்டும், லைக் புக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி வெபினார், ஆன்லைன் கிளாஸஸ், இந்த மாதிரி கோச்சிங், இந்த இதெல்லாமே வந்து பண்ணுவாங்களா.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ பிளானர் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்னஸ் கோச்சிங் இந்த மாதிரி செல்லிங் ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க் அவுட்டில் பிளான்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது டிஜிட்டலாக வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஆஃபரிங் பண்ணுவாங்க. கோர்சஸ் வந்து டிஜிட்டலாக வந்து நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கோர்சஸ் இந்த மாதிரி இது பண்ணுவாங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ பிளானர் இந்த கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கே இருக்கும். சரிங்களா. அதாவது இப்போது பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா. இதே நீங்கள் என்டர்பிரனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. இதே இன்ஃபோ பிளானர் எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாலேஜான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி ஷேர் பண்ணுறாங்க, இந்த இதை பொறுத்து தான் அது இருக்கும். சரிங்களா. ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லோ தான். சரிங்களா. என்டர்பிரனர்ன்றது ஹையு, இன்ஃபோ பிளானர்ன்றது பார்த்திங்கன்னா மாட்ரேட்டு, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வரும். சரிங்களா. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட்டிங் தான். சரிங்களா. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி எக்ஸிட்டிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா. அதாவது அவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக தான் இருக்கும். சரிங்களா. அதாவது எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அதாவது அவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை 7 ருபீஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதாவது அவங்க இதே இது வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரனர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க இந்த மாதிரி நியூ கேட்டகரி வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதாவது மாதிரி அவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ பிளானர் வந்து பாசிவ் இன்கம் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த 2 பிஸ்னஸாக இருக்கட்டும், என்டர்பிரனர் வந்து உங்களுக்கு பாசிவ் இன்கம் அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெசண்ட்டுன்றது இருக்கும். அதாவது நீங்கள் அங்கே போனால் மட்டும்தான் உங்களோட இன்கம் வந்து வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதே இன்ஃபோ பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம், அதாவது உங்களோட பாசிவ் இன்கம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்கம் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், என்டர்பிரனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இந்த மாதிரி இருக்கட்டும், இன்ஃபோ பிளானர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் ஃபேஸில் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதில் தான் வரும். சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி தான் வருவாங்க. சரிங்களா. கிரியேட்டிங் தான் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஃபோ பிளானர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நிறைய டீச்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து கற்றுக்குருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டுன்றது எந்த அளவுக்கு வந்து பவர்ன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே தெரியும். சரிங்களா. அந்த இதை நம்ம வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு இன்டர்நெட் வந்து ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறவும் முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களால் அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். சரிங்களா. ஆனால் இது அந்த 3க்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹூ ஆர் யூ, அதாவது நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை என்டர்பிரனர் இந்த மாதிரி பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லை இன்ஃபோ பிளானர் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் நிறைய பிளான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், என்ன மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும். சரிங்களா. அதாவது இந்த 3 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை ப்ராஃபிட்ன்றது எடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஸ்னஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா அதை வந்து 4 ரூபாய்க்கு மட்டும்தான் அவங்களால சேல் பண்ண முடியும். சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே என்டர்பிரனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ரூபாய்க்கு அதே 3 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து ஒரு ஜூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து 8 ருபீஸ் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதாவது பிஸ்னஸ்மேனுக்கும் என்டர்பிரனருக்கும் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்ஃபோ பிளானர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் 3 ருபீஸ்க்கு வாங்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 இந்த ரேஞ்சில் வரைக்கும் அவங்களால வந்து அந்த இதை வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணி அது அந்த லீடை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க.
சரிங்களா. இதில் வந்து இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் இன்ஃபோஃபேர்னால தான் வந்து ஹை ப்ராஃபிட்ன்றது எடுக்க முடியும். சரிங்களா. இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இதில் தான் ஹை ப்ராஃபிட்ன்றது எடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் அதோட சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.